இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறது. நமது திரு வழிபாட்டு அட்டவணையில் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து திருவருகை காலம் ஆரம்பித்து கிறிஸ்துமஸ் அந்த விழா கொண்டாட்டம் அப்படியே போகும். ஸோ அடுத்த வாரம் நமக்கு புத்தாண்டு பிறகு போன அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். திரு வழிபாட்டு ஆண்டை பொறுத்தவரை சொல்கிறேன் நான், சரிங்களா? ஆங்கில புத்தாண்டு அது வேறு. திரு வழிபாட்டு ஆண்டின் புத்தாண்டு நாளை பிறக்க இந்த முடிய இருக்குது, கடைசி ஞாயிற்றுக்கிழமை. சரி, ஓகே. இன்றைக்கு தாய் திருச்சபையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறது. நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, மனு நீதி சோழன் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய பையன் என்ன பண்ணுறான், அவர் தேரில் போகும் பொழுது ஒரு சின்ன கன்றுக்குட்டி அடிபட்டு இறந்து போயிடுது. அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுது, அந்த தாய் மாடு கொண்டு வந்து அரசு வெளியே போட்டு அந்த அபாய மணியை அடிக்குது. ராஜா வந்து பார்க்குறாரு, என்னாச்சு? ஒரு தாய் பசு நிற்குது, அங்கே கன்றுக்குட்டி செத்து போய் கிடக்குது. என்ன அவருன்னு கேட்டால், உங்கள் மகன் தான் தேர் அடித்து இந்த செத்து போச்சு, இந்த கன்றுக்குட்டி செத்து போச்சுன்னு சொல்லி மக்கள்லாம் சொல்கிறாங்க. மனுநீதி சோழன் சொல்லுகிறான், இந்த கன்றுக்குட்டி எப்படி இருந்ததோ அதே போல் என் மகனை என்ன பண்ணுங்க, தேர் வச்சு ஏற்றி கொண்டுடுங்கன்னு சொல்கிறான். இன்னைக்கு அவனை மனு நீதி சோழன் சொன்ன நம்ம சிறப்பித்து கொண்டாடுறோம். இன்னைக்கு நீதி வழங்குகிறவன் அரசன், நியாயம் வழங்குகிறவன் அரசன். இந்த ஒரு விஷயத்தை கொண்டாடுறோமே, நன்மைத்தனத்தின் மொத்த உருவமாக நம்முடைய ஆண்டவர் இருக்காரு. நன்மைகள் ஊற்றான ஆண்டவர் இருக்காரு. அவர் நம்ம எப்படி கொண்டாடணும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்பேற்பட்டவர் கிறிஸ்து அரசர் என்று நம்மால் போற்றப்படுகின்ற நாள் இன்னைக்கு. இன்றைக்கு நம்ம திருப்பாடல் வாசிக்க 93 அற்புதமான திருப்பாடல். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாக அணிந்திருக்கிறார். இந்த திருப்பாடல் வாசிக்கிட்டே வாங்க, கடைசியாக அற்புதமான ஒரு வரி கடைசியாக இருக்கும் பாருங்க பார்ப்போம். தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். என்ன வார்த்தை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சுத்தமானதான் உங்கள் அரண்மனையில் இருக்கும், கெட்டது உங்கள் அரண்மனையில் இருக்காது. நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், பரிவு இருக்கும், பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். நல்லவை மட்டுமே உங்களுடைய இல்லத்தில் அரசவையில் இருக்கும் ஒழிய கெட்டது இருக்கவே இருக்காது. ஆண்டோடைய அரண்மனை எப்படி படம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அந்த விண்ணகம் எப்படி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு தீமை இல்லாத உலகம் ஆண்டோடைய உலகம். இன்னைக்கு நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு பிலாத்து கேட்குறாரு, நீர் யூதன் அரசனா? ஏசப்பட பதில், நீங்கள் தான் அரசன்னு சொல்ல, நான் சொல்ல. என்னுடைய அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று. ஏசப்பா, இந்த மண்ணில் வர மனுஷங்களுக்கெல்லாம் அரசர் கிடையாது, அந்த மனுஷன் உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு அரசர், உன்னுடைய மனசாட்சிக்கு அரசர், உன்னுடைய உள்ளத்திற்கு அரசர். அப்படிப்பட்ட நமது உள்ளத்தை, நமது மனசாட்சி, நமது ஆன்மாவை ஆளுகின்ற அந்த அரசருடைய விழா நாம் இன்னைக்கு கொண்டாடுறோம். ஆனால் இதை நாம் புரிஞ்சுக்கிறோம். நமது முன்னோர்கள் இஸ்ரேல் மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்களா? கிடையாது. மத்த 20 வாசிப்போம். நாம ஜெபதேயின் மனைவி வருவாங்க ஏசப்பாட்ட, இயேசுவே நீர் அரசுரிமையோடு வருகின்ற அந்த காலத்தில் என் பிள்ளைங்களில் ஒரு பையன் இடப்புறம் இருக்கணும், ஒரு பையன் வலப்புறம் இருக்கணும், அந்த உத்தரவு, அந்த உறுதி எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் ஏசப்பாவை ஆன்மாவுக்கு அரசராக அவங்க பார்க்கல. அவங்கள இன்னொரு நிகழ்வு இருக்கும். ஏசப்பா அப்பம் பழுகும் நிகழ்ச்சி புதுமையை செய்கின்ற பொழுது மக்கள் பார்ப்பாங்க, ஆகா
நமக்கு நோகாமல் சாப்பாடு கிடைக்குது, நமக்கு உழைக்காம சாப்பாடு கிடைக்குது என்று சொல்லி இவரை அரசராக்கினா என்ன முடிவு செய்வாங்க? ஏசப்பா நழுவி அங்கே போய் விடுவார். ஏனென்றால் இயேசுவை அரசராக அவங்க என்ன பண்ணாங்க? இந்த மண்ணுலக அரசராக அவங்க முடிவு செஞ்சாங்க. ஆனால் ஏசப்பா இந்த மண்ணுலகிற்கு அரசர் கிடையாது. நம்முடைய மனங்களுக்கு அவர் அரசர், நீதிக்கு அரசர், நேர்மைக்கு அரசர், மன்னிப்புக்கு அரசர். ஏசப்பா உள்ளத்திற்கானவர். லூக்காவில் ஜெரிகோக்கு இது எங்கள் எம்மாவுஸுக்கு சீடர்கள் போயிட்டு இருப்பாங்க. ஏசப்பா பேசிட்டு போவார். ஏசப்பா மறைஞ்ச பின்னாடி அந்த சீடர்கள் பேசிப்பாங்க. அவர் நம்மகிட்ட பேசும்பொழுது நமது உள்ளம் உருகவில்லையான்னு வார்த்தை வரும் பாருங்க. அந்த உள்ளத்திற்கான ஆண்டவர் இயேசு, அந்த உள்ளத்திற்கான அரசர் இயேசு. மனசில் வச்சுக்கணும். நம்ம இன்றைக்கு ஏசப்பா அரசராக 2 பகுதிகள் வருது. தானியேல்ல ஒரு விண்ணகத்தை கண்டே அங்கே ஒரு ஹரியானா இருந்து அங்கே என்ன பண்ணார்? ஒரு 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 மண்ணுலக தலைவர் என்ன பண்ணுறது, அவர் போய் அங்கே உட்கார்ந்தார் என்று அந்த ஒரு விண்ணக நிலையை இங்கே தானியேல் காட்டுறாரு. இங்கே எப்படி ஒரு மானிட மகன் என்ன பண்ணுறாரு? அங்கே போய் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அவர் என்றைக்கு நிலத்து ஆட்சி கொடுப்பாரு. எப்படிப்பட்ட ஆட்சி? எங்கே அவருடைய ஆட்சி? அரியணை எங்கே? நம்முடைய ஆன்மா. திருவிழாட்டில் பாருங்க பார்ப்போம். நான் உங்கள் வீட்டில் கதவு தட்டின்னு இருக்கிறேன், நீ திறந்தா நான் வந்துடுவேன். வீட்டின் கதவா? நம்முடைய ஆன்மாவின் கதவு. உள்ளத்தின் கதவை தட்டுறாரு. அது திறந்தால் ஆண்டு நமக்கு உள்ள. அப்படி திறக்கமோட உள்ளத்தை பூட்டி வச்சிருக்கிறோம். அந்த அரசர் எந்த பகுதிக்கு நம்முடைய இயேசப்பா அரசரோ அந்த பகுதிக்கு அவர் நுழையாமல் நம்ம ஒரு லாக் பண்ணி வச்சிருக்கிறோம். சரியான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு நிகழ்வு கதை தான், வாசல் பற்றி ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. நல்ல மழை பெய்யுது. அப்போ அந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த பிள்ளைகிட்ட, எப்பா நல்ல மழை பெய்யுது, போய் குடத்தை கொண்டு போயிட்டு நல்லா வாசலில் வை, தண்ணி ரொம்ப நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் போகிறான், குடத்தை அங்கே வைக்கிறான். வச்சுட்டம்மா அவர்கிட்ட கொஞ்சம் நாள் ஆகட்டும். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. எப்போ போய் பார்த்துருவோம், அப்போது தண்ணி அம்மா ரொம்பிக்குன்னு போய் பாரு போயின்றாங்க. பையன் போகிறான், அம்மா நான் ரொம்பலம்மா. ரொம்பலையா? சரி ஓகே அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது. போய் பார்க்குறான், தண்ணி ரொம்பலைங்கம்மா. என்னடா அது மழை பெய்து ரொம்பலன்றானே. சரி ஓகே ரொம்பலை அப்படி. 3வது முறை என்ன பண்ணுறாங்க? திரும்பவும் எப்போ பாரு போய் பார்க்குறேன், அம்மா ஒரு சொட்டு கூட ரொம்பலம்மான்றான். சொட்டு கூட ரொம்பலையா? என்னடா இது? அம்மா வராங்க, பார்க்குறாங்க. அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த குடம் கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி தண்ணி உள்ள இறங்குமா? இதை போலத்தான் நம்முடைய உள்ளத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? மூடி கவுத்து வச்சிருக்கிறோம். அந்த உள்ளத்திற்கான, அந்த மனதிற்கான, அந்த ஆன்மாவிற்கான அரசர் நம்முடைய அந்த இயேசப்பா. அவர் நம்ம உள்ள விட என்ன பண்ணுறோம்? அவர் கதவு பூட்டி சீல் வச்சிருக்கோம் நாம். சகோதரர்களே, இப்படித்தான் இயேசப்பா காலத்தில் வாழ்ந்தாங்க. இவர் நம்முடைய ஆன்மாவுக்கான அரசர் கிடையாது. இவர் இந்த உலகத்தால் வந்தவர் கிடையாது. இப்படிதான் நம்பினாங்க அவங்க. அதனால் ஏசப்பா நட்சத்திரம் சொல்கிற பாருங்க பாப்பா. ஏசப்பா சொல்கிற பாருங்க, என்னுடைய ஆட்சி பிளாத்து கேட்குறாரு ஏசப்பா கிட்ட, நீ யூதன் அரசனா? இல்லை, நீங்கள் தான் அரசன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் யாரு? என்னுடைய ஆட்சி இந்த மண்ணகத்தை சார்ந்தது கிடையாது. என்னுடைய ஆட்சி. சகோதரர்களே, சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இயேசப்பா, நம்முடைய ஆன்மாக்கள் அரசர் நம்மோடு இருந்தால் அவர் வாழ்கின்ற இடம், திருப்பதி வாசிக்கலாம், அவர் வாழ்கின்ற இடம் தூய்மையான இடமா இருக்கும். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க பார்ப்போம். என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். சகோதரர்களே, நல்லா அழகு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எங்கு, அதான் விண்ணகம், அதான் ஏசப்போட வீடு. உண்மையா?
ஏசப்பா எங்கே இருக்கிறாரோ அதான் ஏசப்பாவுடைய வீடு. இப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஏசப்பாவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கணும் வச்சுங்களேன், இதான் ஏசப்பாவுடைய வீடு. இந்த வீட்டில் பொய் இருக்குமா, புரட்டு இருக்குமா, தீமை இருக்குமா, புரள் இருக்குமா, அடுத்தவங்களோட ஒரு காய்மகாரம் பொறாமை இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. அப்போது ஏசப்பாவுக்கு நமது உள்ளத்தை கொடுத்தால் இந்த உள்ளம் தூய்மையான இல்லமாக இருக்கும். சிந்தித்து பார்ப்போம். இந்த கிறிஸ்தார்த்த பெருவிழாவில் இன்னொரு நிகழ்ச்சி நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நான் தாமஸ் அக்வினாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அக்வினா நகரத்தினுடைய தோமா, நம்ம தாமஸ் அக்வினாஸ் சொல்லுவோம். அந்த புனிதர் சொல்கிறாரு, தீமை இல்லாத அதிகாரம் எங்கேயுமே இல்லைங்கிறாரு. இந்த அருள்வாக்கு இந்த நேரத்தில் பார்த்த நினைவு அது. தீமையில் அதிகாரம் எங்குமே கிடையாதான். ஒரு அதிகாரம்னு இருந்தால் அங்கே தீமை இருக்கும், கஷ்டம் இருக்கும். இது தாமஸ் அக்வினாஸுடைய புனிதருடைய வார்த்தை. இது யோசிச்சு பாருங்க. இந்த உலகெல்லாம் படைத்தாலும் பரம்பொருள் ஏசப்பா கிட்ட தீமை இருக்குதா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். திருத்தூர்பன் சொல்ல வார்த்தை, ஏசப்பா எங்கே போனால் நன்மை செய்து கொண்டே போனார் பைபிள் சொல்லுது. இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் பைபிள் சொல்லுது. நன்மையை தவிர வேறு ஏதும் அறியாதபடி ஆண்டவர். நன்மை மட்டுமே செய்யக்கூடிய ஆண்டவர். அப்படிப்பட்ட அரசர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம். ஏசப்பா அரசர் என்கின்ற அந்த வார்த்தை அவர் பிறப்பிலிருந்து அந்த இழை ஓடிக்கொண்டே போகும். நல்லா வச்சுங்க. ஏசப்பா பிறந்தார்கள் இல்லையா, 3 ஞானிகள் வராங்க பாருங்க. அவங்க வந்து கேட்பாங்க, வரும்போது ஏறுதல் போய் கேட்பாங்க, ஏரோது அரசரே, யூதரின் அரசர் எங்கே பிறந்திருக்காருன்னு கேட்பாங்க. யூதருடைய அரசர் எங்கே பிறந்திருக்காருன்னு கேட்குறாங்க பாருங்க. ஏசப்பா அரசர். அவன் கொடுத்த காணிக்கையை பாருங்க. அப்போ பொன் துவம் வெள்ளை போலம், பொன் தங்கம் அரசருக்குடைய அடையாளம் அது. ஏசப்பா என்ன பண்ணுறாரு, பிறகு வளர்ந்து வருகிறார். அவருடைய பொது வாழ்க்கையின் தொடக்கம் திருமுழுக்கு. ஏசப்பா திருமுழுக்கின் பொழுது தந்தை சொல்றாரு, என் அன்பார்ந்த மகன் இவரே சொல்றாரு. இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம், திருப்பாடல் 1 பார்க்கலாம். இந்த வார்த்தை யூதர்களுக்கு, இஸ்ரேலுக்கு அரசராக ஒருவர் முடிசூட்டப்பட்டால் அந்த முடிசூட்டு விழாவிலே பெரிய குரு, தலைமை குரு என்ன பண்ணுவார், கடவுளுடைய ஸ்தானத்திலிருந்து அவர் சொல்லுவார், இவர் தான் என் மாந்த பிள்ளைன்னு சொல்லுவார். இந்த வார்த்தையை நற்செய்தியிலே தந்தையானவர் சொல்றார் ஏசப்பா பார்த்து, என்பாத. அப்போ இந்த உலகத்திற்கு ஆன்மாக்களுக்கு அரசராக தந்தையே முடிசூட்டுறார் ஏசப்பாவை. அது மட்டும் சொன்ன பார்த்தீங்களா, ஜெபதேவனுடைய தாய் அரசராக வருவீங்களா, அந்த அப்பம் படும் நிகழ்ச்சிக்கு அரசராக இவரை ஆக்கலாம்னு மக்களாம் முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அரசர் என்கின்ற இந்த வார்த்தை ஏசப்பா கூட வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் யாருக்கு அரசர், எதுக்கு அரசர், அதான் மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க. அவர் ஆன்மாக்களின் அரசர், உள்ளங்களை ஊடுருவி பாயக்கூடியவர். சகோதரர்களே, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க பார்ப்போம். நம்ம திருவள்ளிப்பாட்டில் இந்த பகுதி வரும் பாருங்க. ஏசப்பா சொல்லுற வார்த்தை, நான் கதவு கிட்ட நின்றுட்டு இருக்கிறேன், கதவை தட்டினே இருக்கிறேன், நீ திறந்தா நான் உள்ள வந்துடுவேன். ஏசப்பா நம்முடைய ஒவ்வொருடைய ஆன்மாக்கு கதவு தட்டினே இருக்காரு. நான் உள்ள வரலாமா, மே கமின் தட்ட இருக்காரு. இந்த உள்ள கதவை திறப்போம். ஏனென்றால் ஏசப்பா இந்த உலகத்தோட அரசர் கிடையாது. பிள்ளாதுக்காரர் பாருங்க, ஏசப்பா கிட்ட, நீர் யூதர்களின் அரசனா கிடையாது, என் அரசாட்சி இந்த உலகத்தை சார்ந்து கிடையாதுன்னு சொல்கிறேன். அப்போது ஏசப்பா இந்த மண்ணை ஆள வந்தவர் கிடையாது, மனங்களை ஆள வந்தவர். எனவே நம்முடைய உள்ளத்தை திறப்போம். ஏசப்பா உங்களுடைய ஆட்சியிடம் எங்களுடைய மனசு எங்களுக்குள்ள வாங்க என்று நாம் நம்முடைய உள்ளங்களை திறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவருடைய இல்லம் தூய்மையானதாக இருக்கும். ஆண்டவர் இருக்கிற இடம் தான் ஆண்டவருடைய இல்லம். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணுமா, தீமை இல்லாமல் இருக்கணுமா, பொறாமை இல்லாமல் இருக்கணுமா, இல்லையா, காய்மகாரம் இல்லாமல் இருக்கணுமா,
போய் புரட்டலாம் இருக்கணுமா? தூய காரியத்தில் நம்ம உள்ள நிறைஞ்சிருக்கணுமா? நமது உள்ளத்தை ஆண்டோட இல்லமாக அவர்கிட்ட கொடுப்போம். அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் செய்தால் நம்முடைய உள்ளம் தூய்மையின் இருப்பிடமாக இருக்கும். சந்தேகமே கிடையாது. அதுக்கு அற்புதமான ஒரு சாட்சி இன்றைய திருப்பாடல். உமது இல்லம் தூய்மையானதாகவே இருக்கும், என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். திருப்பாடல் 93. சகோதரர்களே, நம்முடைய உள்ளம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆன்மா, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊர், நம்முடைய பங்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கணுமா? ஏசப்பாவுக்கு அந்த இடத்தை காணிக்கையாக கொடுப்போம். ஏசப்பாவை வர செய்வோம். ஏசப்பாவே வாங்க, வந்து தங்குங்கன்னு சொல்லுவோம். ஏசப்பா தங்கினால் நம்முடைய இல்லம், உள்ளம், நம்முடைய நாடு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். எனவே இந்த மனங்களின் அரசர் ஏசப்பா. எனவே இந்த மனதை ஏசப்பாவுக்கு சொந்தமாக்குவோம். அந்த மனம் தூய்மையானதாக இருக்கும். சகோதரர்களே, இது வேண்டிய தியானம். எனவே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே அவர் திருநாமம் தாங்கிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் மீண்டுமாக சொல்கிறேன். ஏசப்பா வாழ்கின்ற இடம் தூய இடமாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தையும் ஆன்மாவையும் ஏசப்பா இல்லமாக மாற்றுவோம். நம்முடைய இல்லம் தூய்மையானதாக என்னைக்கும் இருக்கும். 2 நாள் சந்திப்போம்.